ஐயா வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க ஐயா. கடந்த நிகழ்ச்சியில் ஏதோ சிவபரமாத்மா நம்ம மாயின்னும் பிடியிலிருந்து விடுபடும் வழியை காட்டிகிட்டு இருக்கான்னு சொன்னீங்களே, அது எவ்வாறு ஐயா? வணக்கம். நாத நமச்சிவாய சிவாய நம. ஓம் சாந்தி. ஐயா, அந்த சிவன் நாதன் உபதேசப்படி உங்களுக்கு புரியும்படி சில விளக்கங்களை கூறுறேன், கேளுங்க ஐயா. இந்த உலகம் ஒரு நாடக மேடை. இங்கு வந்து வாழ்ந்துவிட்டு செல்லுபவர்களெல்லாம் வேடதாரிகள். அதாவது ஒவ்வொருவரும் அவர்கள் பாத்திரத்திற்கு உரிய தனிப்பட்ட பாத்திரத்தை ஏற்று அதன்படி நடித்து வருகிறார்கள். அதன் முடிவு ஆன்மா சரீர உடலை விட்டு போகும் வரை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதையே நாம் ஆன்ம விடுதலை, உயிர் பிரிதல், சொர்க்கம் சேர்தல், வைகுண்டமடைதல் என்று தங்களின் வழிமுறை வழக்கத்தின்படி கூறி வருகிறோம். ஆனால் உண்மையில் நடப்பது என்ன? நமது தாய் தந்தையரின் மோகித்தலாலும் இறைவன் வினையும் ஒன்று சேர்ந்தே நமக்கு இரத்தம், சதை, எலும்பு என்ற சரீரத்தை உற்பத்தியாக்கி அது இயங்கும் சக்தியை இயற்கையாகிய இறைவன், இந்த பிரபஞ்சத்தின் தலைவன், பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சத்தினுடைய துகள் கூட உருவாகி அதனை மூச்சென்றும் தூய ஒளிமயமான ஆத்மாவென்றும் வழங்கி நம்மை ஜடமின்றி நடமாட வைக்கிறான். அவன் கொடுத்த அந்த ஆத்மா கடனுக்குட்பட்டது. அதை எந்த நேரமும் அவனுக்கு நாம் திருப்பி தந்தாயே ஆக வேண்டும். பூமியில் மோகித்த சரீர பிறப்பானது இங்கேயே தங்கிவிட ஆத்மா மட்டும் இறைவனடியை, அதாவது இயற்கையை சரணடைகிறது, சென்றடைகிறது. மனித பிறப்பு இந்த மண்ணை விட்டு மண்ணுலக வாழ்க்கையை துறந்து விண்ணையும் விண்ணுலக நாதனாகிய உண்மையான தந்தையாகிய, அதாவது ஆத்மாக்களின் தலைவனாகிய சிவபரமத்தை, அதாவது பரமபதத்தை தேடுகிறது, நாடுகிறது, ஓடுகிறது. அதற்கு முன் நாம் தூய்மையானவர்களாக வாழ அருளும் ஞானமும் தந்து நம்மை உண்மையானவர்களாக மாற்ற அந்த பரமாத்மா முயற்சிக்கிறார். மனிதன் போதனையை விட வேதனையைத்தான் அதிகம் விரும்புகிறான். அதன் பயனாகவே பாவச் சுமைகளும் கர்ம வினைகளும் துக்கம், சோகம், வருத்தம் ஆகியவை அவனை சூழ்ந்து கொண்டு சுயநல கைதியாக்கி விடுகிறது. அதிலிருந்து விடுபட மனிதன் விரும்பினால் பணம், பதவி, புகழ், போதை, ஆசை, பேராசை இவைகளை கைவிட வேண்டும். அப்போது நம்முடன் இருக்கும் இனிய குணமான உயர்ந்த பொருளை, பரம்பொருளை நாம் உள்ள மகிழ்ச்சியால் கிடைத்த நற்பயன்களால் அறியலாம். அதற்கு ஆசை என்னும் கடலை கடப்பது அவசியம். உள்ளம் கடந்து கடவுளை காண முடியும். அவரது தூய்மையான வாய்மையான ஆனந்த பரவச நிலையை நாமும் அடையலாம். அதை பெறுவதற்கு அரிய இந்த உண்மையான சிறப்பு நிலையை அடைய நாம் முயற்சிக்க வேண்டும். இனி அதற்கான நடைமுறை பயிற்சிகளையும் இடைவிடா முயற்சிகளையும் அதற்கு உதவியாக இருக்கும் சிதைவில்லா மன சிந்தனை பற்றியும் அடுத்த நிகழ்ச்சியில் அறிவோமா? நன்றி, வணக்கம். வணக்கம், நன்றி ஐயா. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.